தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் கேரள அரசின் ஆபரேஷன் டூஃபான் திட்டம் தொடர்பாக கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். கேரளாவின் உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். ஆபரேஷன் டூஃபான் தொடர்பாக முதலமைச்சரை சந்திப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்கள் ஒருங்கிணைந்து போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்காக ஆபரேஷன் டூஃபான் திட்டம் கேரள அரசு சார்பில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் கேரளா சென்று ஆபரேஷன் டூஃபான் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் முதலமைச்சரை கேரளா உள்துறை அமைச்சர் இன்று சந்திக்கிறார். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுவை ஆகிய மாநிலங்களில் ஒருங்கிணைந்து போதைப் பொருட்கள் தடுப்பது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கான திட்டங்கள் இதில் வகுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபரேஷன் டூஃபானை பொறுத்த வரைக்கும் கேரளா மாநிலத்தில் போதைப் பொருட்கள் எதிராக பாய்ந்திருக்கக்கூடிய ஒரு தீவிரமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. கேரளாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சிந்தட்டிக் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க 2026 ஜூன் மாதம் தொடக்கத்தில் கேரள காவல்துறையினர் இந்த நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய நோக்கமாக நாம் பார்க்கும்போது மாநில எல்லைகளில் கண்காணிப்பு, அண்டை மாநிலங்களில் இருந்து கேரளாவுக்குள் போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்க எல்லை சோதனை சாவடிகளில் தீவிர தணிக்கை நடத்தப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிரடி சோதனைகளை பார்க்கும்போது சுற்றுலா பேருந்துகள், தங்கும் விடுதிகள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கியுள்ள இடங்கள் ஆகியவற்றில் திடீர் சோதனை மேற்கொள்வது, பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்து ஓட்டுநர்கள் மது அல்லது போதைப் பொருட்கள் அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்கள் என்பதை அறிய தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த டூஃபான் சோதனை திட்டத்தின் மூலமாக பள்ளி வளாகங்களை சுற்றிலும் கண்காணிப்புகள் பலப்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய அண்டை மாநிலங்களில் காவல்துறையுடன் இணைந்து போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலின் நெட்வொர்க்கை உடைக்க உளவு தகவல்கள் பரிமாற்றப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கேரள மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் சென்னிதலா சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்.